வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 இதில் வந்துட்டு இப்போ செபியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். செபின்னு என்னது 8வது லெசன். இது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இது என்ன அப்படின்னாக்க இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுற ஒரு அமைப்புன்னு சொல்லணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது, அதில் உள்ள புரோக்கர்ஸை, அண்டர் ரைட்டர்ஸை, இன்டர்மீடியட்ஸை எல்லோரும் ரெகுலேட் பண்ணுற ஒரு அமைப்பு தான் அது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரீக்வெண்ட்லி அப்ரிவேட்டட் செபி. இது வந்து செபின்னு நம்ம சொல்லலாம். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு பேர். ஈஸி நோடல் ஏஜென்சி. நோடல் ஏஜென்சினாக்க ஒரு கருணை சார்ந்த ஏஜென்சி அப்படின்னு அர்த்தம். விச் சேஃப்கார்ட்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அன் இன்வெஸ்டர் இன் தி இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்னாக்க இன்வெஸ்டருடைய கேபிட்டலில் சேஃப்கார்டு பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னாக்க செபி அப்படின்னு பேர். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். செபி பெர்ஃபார்ம்ஸ் 3 கீ ஃபங்க்ஷன்ஸ். இதில் முக்கிய 3 பணிகள் இருக்குது. என்னென்னு பாருங்கள். 3 கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குவாசி லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னாக்க சட்டமன்ற, லெஜிஸ்லேட்டிவ்னாக்க சட்டப்படியான அப்படின்னு சொல்லுவோம்ல, சட்டமன்றம் போல் இது செயல்படுன்னு சொல்லியிருக்குது. ஒரு அசம்பிளி எப்படி இருந்தால் அது போல் இருக்கும், அசம்பிளி போல் இது இருக்குன்னு சொல்லியிருக்குது. குவாசி ஜுடிஷியல் அப்படின்னாக்க ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படுமோ அது போல் இந்த செபி செயல்படணும்னு சொல்லியிருக்குது. அண்ட் குவாசி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட்டிவ்னா செயல்படுத்துறது, இது செய்து முடிக்கிறது எப்படி அப்படின்னு இதை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அது எந்த செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இது நமக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ட்ராப்ஸ் ரெகுலேஷன்ஸ். இது என்ன பண்ணுதுனாக்க ரெகுலேஷனாக ஒழுங்குபடுத்துது. நமக்கு என்ன பண்ணுது, எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்துது. கான்டாக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன். அது மட்டும் இல்லாமல் எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சார்ந்த எல்லா ஆக்ஷனையும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அண்டு இட் பாசஸ் ரூலிங் அண்ட் ஆர்டர்ஸ். இது வந்து ரூல் பண்ணுது. ரூலிங்னா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுது. அண்ட் ஆர்டர்ஸ்னால் ஆணைகளை வழங்குது. இப்படி தான் செய்யணும், இந்த கான்ட்ராக்ட் வந்து இப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஆணைகளை இது பிறப்பிக்குதுன்னு சொல்லியிருக்குது. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னாக்க சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அடிக்யூட் எஜுகேஷன் அண்டு கைட்லைன்ஸ். செபி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுனாக்க இன்வெஸ்டருக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்குது, அப்படியே ஒரு கைட்லைன்ஸை கொடுக்குது. உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய கேபிட்டல் எப்படி சேஃபாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எஜுகேஷனையும் கைட்லைன்ஸையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கு செபி. அதான் சொல்லியிருக்கு பாருங்கள். சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அடிக்யூட் எஜுகேஷன் அண்டு கைட்லைன்ஸு. போதுமான அளவு அவங்களுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட எஜுகேஷனையும் கைட்லைன்ஸையும் செபி கொடுக்குன்னு சொல்லியிருக்குது. செபி மேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் மஸ்ட் பி ஃபாலோடு பை தி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்னாக்க இந்த புரோக்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், மற்ற மிடில் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க எல்லோரும் எப்படி செயல்படணும், அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத எப்படி ஃபாலோ பண்ணணும் அவங்க எல்லாத்தையும், இதெல்லாம் இது செபி வந்து வரையறுக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. லைக் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்சஸ். அப்படின்னா போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்சுனாக்க சந்தை தான், சந்தை சார்ந்த நிலவரங்களை வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அண்டர் ரைட்டர்னாக்க நம்மளே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அண்டர் ரைட்டர்னாக்க ஒரு நியூ கம்பெனி வந்து ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதை அப்படியே வாங்கி சேல் பண்ணுறவங்க, ஒருவேளை விற்க முடியலனாக்க அவங்களே அந்த ஷேர் எடுத்துக்குவாங்க. வந்து அண்டர் ரைட்டர்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னாக்க பேங்கே ஷேரை வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும். ஸோ அவங்கள வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறது யாருன்னா செபி தான். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். எதுவும் இன்வெஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாக்கா அதை டீல் பண்ண வேண்டிய விஷயம்லாம் செபி தான் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. அடிஷ்னலி இட் இஷ்யூஸ் நோட்டீஸஸ் அண்ட் புக்லெட்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ், புக்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டருக்கு இது கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கு. இன்வெஸ்டர்னால் முதலீடு பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தா இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு நோட்டீஸஸ், புக்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குது. அது இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி எல்லா விஷயத்தையும். அசிஸ்டன்ஸ் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் இன்வெஸ்டர் இருப்பாங்களே, குறைந்தளவு முதலீடு பண்ணுற இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்களே, அவங்களையும் இது ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்குது. செகண்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம் வாங்க. regulating and controlling the business on stock
மார்க்கெட்ஸு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணுது, ஒழுங்குபடுத்து கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்கு பிஸ்னஸை. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்படுற பிஸ்னஸ் எல்லா டீலிங்ஸையும் வந்துட்டு இது ரெகுலேட் பண்ணுது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் brokers அண்டு சப் brokers இஸ் மேண்டேட்டரி அண்டு தே ஹாவ் டு அபைட் பை சர்டன் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் புரோக்கர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன், சப் brokers ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மேண்டேட் பண்ணுது, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. எல்லா புரோக்கருமே ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுபோல் சப் புரோக்கர்ஸ்னாக்க துணை புரோக்கர்ஸ்னு சொல்கிறது அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். கான்டாக்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இன்டர்மீடியரிஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டு டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் வேரெவர் ரெக்யூர்டு. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க எப்போயுமே இந்த செபி என்ன பண்ணுனாக்க இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் யார் அப்படின்னாக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை, இன்டர்மீடியரிஸை அண்டு செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸை. செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷனாக்க செல்ஃப் அவங்களே ரெகுலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்கும். செல்ஃபாக அவங்களே ரெகுலேட் பண்ணுறது அவங்க தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதில் மற்ற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே ஒழுங்குபடுத்துவாங்க அவங்கள. அந்த அமைப்புமே இது என்ன பண்ணுதுனாக்க இது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கும், என்கொயரி பண்ணும், அவங்க பண்ணுறதுலாம் சரியா அப்படின்ட்டு போய்ட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம். ஸோ அதான் சொல்லியிருக்குது. அண்ட் டு டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன மெஷர்ஸ் நம்ம கொடுக்கணுமோ, என்னென்ன அவங்களுக்கு நம்ம அந்த செபி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்குது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கேரிட் அவுட் ஃபார் ஆர்கனைஸ்டு ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ். இது அப்போ தான் வந்து செபி இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஒரு இன்டர்மீடியரிஸும் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட். பேரிங் இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். இன்சைடர் ட்ரேடிங்னாக்க ப்ரொமோட்டர்ஸும் டைரக்டர்ஸும் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறது எதை ஷேரை அதை வந்து பேரிங் தடை பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. செபி வந்து அதில் வந்து ஃப்ராட் நடக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு செபி என்ன பண்ணிடுச்சு, பேரிங் இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். இன்சைடர் ட்ரேடிங்னா ப்ரொமோட்டரும் டைரக்டரும் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். இதை பண்ணுறதுக்கு தடை பண்ணிடுச்சு இது, ஏன்னா அவங்க வந்து ஃப்ராட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் செபியோட ஃபங்க்ஷனாக இருக்குது. அடுத்து ப்ரொஹிபிட்டிங் டிசிப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட்ஸ். டிசிப்டிவ்னா ஃப்ராட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அன்ஃபேர்னாக்கா நியாயமற்ற மெத்தட்ஸ்னு சொல்கிறது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எது வந்து ஃப்ராட் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்குதோ, அன்ஃபேர் மெத்தடாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே ப்ரொஹிபிட்னா தடை பண்ணிடுச்சு இந்த செபி அப்படிங்கிறது. யூஸ்டு பை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் ஆப்ரேட்டிங் இன் செக்யூரிட்டி மார்க்கெட். அது இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் வந்து என்னென்ன ஃப்ராட் பண்ண முடியுமோ, என்னென்ன நியாயமற்ற முறையில் செயல் பண்ண முடியுமோ அது மாதிரி மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த செபி என்ன பண்ணிடுச்சு, தடை பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்குது. அடுத்த சிக்ஸ் பாயிண்ட் பாருங்கள். ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டாக் brokers, சப் brokers, ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், பேங்கர்ஸ், ட்ரஸ்டீஸ், ரெஜிஸ்ட்ரார்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் இன்டர்மீடியரிஸ் who might be linked to securities market in any manner. பாருங்கள், ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் இவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுற பவர்லாம் யார்கிட்ட இருக்குன்னா, அந்த ஃபங்க்ஷன்லாம் யார்கிட்ட இருக்குனாக்க செபிக்கிட்ட தான் இருக்குது. யார் இவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்டாக் புரோக்கரை, சப் புரோக்கரை அண்டு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஏஜென்ட் இருப்பாங்க. பேங்கர்ஸு ஷேரை வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ட்ரஸ்டிஸ் இருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இருப்பாங்க. இது போல் எல்லா அண்டர் ரைட்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜர் எல்லாரையும் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற பவர்லாம் யார்கிட்ட இருக்குனாக்கா, அந்த ஃபங்க்ஷனில் யார் பண்ணுறா அப்படின்னாக்க இந்த செபி தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், செவன்த் பாயிண்ட். செபி இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பிஸ்னஸஸ் கன்சர்னிங் கேபிட்டல் இஷ்யூஸ். செபி என்ன பண்ணுது அப்படின்னாக்க கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குது. யாருக்கு அப்படின்னாக்க பிஸ்னஸை எப்படி நடத்துறது, கேபிட்டல் இஷ்யூஸு சம்மந்தமாக பிஸ்னஸ் எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு அது கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்குது. செப்பரேட் கைட்லைன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் இனிஷியல் பப்ளிக் இஷ்யூ மேட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் எக்ஸெட்ரா. லிஸ்டட் கம்பெனினாக்க அந்த ஷேர் மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட நேமை இன்க்ளூசிவ் பண்ண கம்பெனின்னு அர்த்தம், அது பேரை பதிவு பண்ண கம்பெனின்னு அர்த்தம். அதுக்கு செப்பரேட் கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்குது. It conducts research and publishes information beneficial to all market players, all buyers and sellers. பையருக்கு செல்லருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரிசர்ச் பண்ணி அது நம்ம புக்கில் பப்ளிஷ் பண்ணுது, பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு யார், செபி. அடுத்து பாருங்கள், 8th பாயிண்ட். செபி ரெகுலேட்ஸ் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசியேஷன்ஸ் ஆஸ் எ
வே டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். செபி என்ன பண்ணுனாக்க ரெகுலேட் பண்ணுறது எதுனாக்க மெர்ஜர்ஸ்னாக்க அந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இணைக்குதுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இணைக்கும் பொழுது அதில் என்னென்ன பிரச்சனை வருது அதை ரெகுலேட் பண்ணது. அக்விசிஷன்னாக்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறது, அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிடுறது. ஸோ அந்த கம்பெனிக்கு என்னென்ன ரெகுலேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே செபி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஃபார் தி செபி ஹேஸ் ரிலீஸ்ட் அப்ரோப்ரியேட் கைட்லைன்ஸ் வித் தி இன்டென்ஷன் தட் சச் மெர்ஜர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் ஓன்ட் பி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். இது ஏன் அப்படின்னாக்கா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதனால் வந்துட்டு மெர்ஜ் பண்ணும்போதும் ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போதும் அப்படியே எடுத்துக்கும் பொழுதும் அதுக்குள்ளே கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் யார் கொடுக்குறதுனா செபி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் சச் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு சொல்லக்கூடியது அதுவும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸு தான் அது. இதையும் ரெஜிஸ்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னாக்க செபி தான். இந்த ஃபங்க்ஷனில் யார் பார்க்குறாங்க, செபி தான் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்குது. செபி ஹேஸ் கிரியேட்டட் ரெகுலேட்ஸ் அண்டு கைட்லைன்ஸ் அண்ட் ஷுட் பி ஃபாலோட் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டுக்கு தேவையான ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒழுங்குமுறைகளையும் கைட்லைன்ஸையும் யார் கொடுக்குறதுனாக்க செபி தான் கொடுக்குது. இதை ரெகுலேட் பண்ணுறது, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா, ஒழுங்குபடுத்துறது யாருனாக்க செபி தான். தி எய்ம் இஸ் டு மெயின்டைன் எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் அண்ட் அவாய்ட் எனி அன்ஃபேர் அண்டு ஆன்டி இன்வெஸ்டர்ஸ் ஆக்ஷன்ஸ். இதில் வந்து எந்தவித அன்ஃபேர், ஒரு நியாயமற்ற டிரான்சாக்ஷன் நடந்துக்கூடாது, எந்தவித சூப்பர்விஷனும் எஃபெக்டிவ் சூப்பர்விஷனாக இருக்கணும் இதில் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்ட் ஆன்டி இன்வெஸ்டர் ஆக்ஷன்ஸ்னாக்க எந்தவித ஆன்டி இன்வெஸ்டரும் இதில் வந்து பங்கெடுத்துடக்கூடாது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படின்னு இது வந்து ரொம்ப கரெக்டாக ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து 10th பாயிண்ட் பாருங்கள், promoting self-regulatory organization of intermediaries, it has extensive legal powers. அதாவது யாரை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னாக்க செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனை அவங்களே தன்னைத்தானே அது ரெகுலேட் பண்ணிக்குவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க. அது மாதிரி ஆர்கனைசேஷன் இது ப்ரொமோட் பண்ணுது, ஊக்குவிக்குது, அது மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள், இட் ஹாஸ் எக்ஸ்டென்சிவ் லீகல் பவர்ஸ்னால் அவங்களுக்கு சில பவர்லாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்குது. have said that self-regulation is preferable to external regulations. அந்த ரெகுலேஷன் ஏஜென்சி என்ன பண்ணாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், அவங்களோட ரெகுலேஷனை வேறு கம்பெனிலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது, வேறு எடுத்துக்கலாம். தி ஃபங்க்ஷன் ஆஃப் செபி இஸ் டு மோட்டிவேட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் டு கிரியேட் தேர் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அண்டு மேனேஜ் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தேர் மெம்பர்களை ஒரு நல்ல மோட்டிவேஷனை இது ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்குது. அதனால தான் ஒரு சிறந்த முறையில் எல்லா நடவடிக்கைகளும் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது. இட் கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் வென் நீடட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்க, இந்த பவர் கொடுத்ததுனால, அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி ஏஜென்ட் பவர் கொடுத்ததுனால இன்வெஸ்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க, அதை பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கேரிங் அவுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் தி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பை ஹேவிங் அன் அக்காமடேட்டிங் அப்ரோச். அது மட்டும் இல்லாமல் கேரிங் அவுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் தி கேபிட்டல் மார்க்கெட்டே டெவலப் பண்ணுறது எது அப்படின்னாக்க செபி தான் சொல்லியிருக்குது. இதுதான் எல்லா அப்ரோச்சையும் செஞ்சு கொடுக்குது. அதனால் கேபிட்டல் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறது எதுனாக்க செபி தான். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், 12th பாயிண்ட், ப்ரொவைட் அப்ரோப்ரியேட் ட்ரைனிங் டு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிரியேட் ஃபார் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இது என்ன பண்ணுதுனாக்க ட்ரைனிங் கொடுக்குது. யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுனாக்க ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதனால் என்ன ஆகுதுனாக்க இன்வெஸ்டர் வந்து பாதுகாக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், 13th பாயிண்ட், லிவிங் ஃபீ ஆர் எனி அதர் டைப் ஆஃப் சார்ஜஸ் டு கேரி அவுட் தி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட். இந்த ஆக்ட் படி என்ன சார்ஜ் சொல்லப்பட்டிருக்குதோ, என்ன ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்குதோ அதை மட்டும் கட்டினா போதும், எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரோக்கருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கமிஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் தட் மே பி அசைன் டு இட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுதோ செபியை, அது போல் இது பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன ஆர்டர் போடுதோ, எப்படி செபி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுதோ, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுதோ, அதே போல் அந்த பர்ஃபார்மன்ஸ் செய்கிறதுக்கு செபி ரெடியாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்லாம் இது செய்யும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் செபியோட ஃபங்க்ஷன்ஸ். இதை பார்த்தீங்க, இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் இருக்குது உங்களுக்கு. இந்த செபி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி அப்படிங்கிறது. செபி என்னென்னலாம் பண்ணுது நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் செபி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது, என்ன பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை படிச்சிங்க. தேங்க்யூ.